ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பாருங்கள், நான் ஹேர் ஆயில் ரெடி பண்ணிட்டேன். எவ்வளோ கலர் சூப்பராக இருக்குது. இது கலர் வர்றதுக்கு நம்ம இதில் ஆட் பண்ணுற பொருள் இந்த கருவேலாம் பட்டைம்பாங்க. அது இந்த ஆயில் கலர் கொடுக்கும். நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது ஹேர் நல்லா கலராக இருக்குங்க. இது இந்த நொச்சித்தலை நம்ம முடியில் தலைக்கு அப்ளை பண்ணும்போது அதில் தலையில் நீர் கோர்த்துருந்தா கூட உங்களுக்கு அது கிளியர் ஆகிடும். அதனால் இந்த நொச்சித்தலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பெரிய நெல்லிக்காய் இருக்குது பாருங்கள், அது எடுத்து கொட்டையை எடுத்துகிட்டு இது நல்லா காய வச்சு ஆயிலில் ஊற வச்சுருவாங்க. இது முடி நல்லா வளர்கிறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் இது ஆவாரம்பூ, இது ரோஸு, செம்பருத்திப்பூ எல்லாமே நிழலில் காய வச்சு இதில் ஆட் பண்ணுறது தான். இதில் சூப்பராக இருக்குங்க ஆயில். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டால் மறுபடியும் வாங்கலாங்க. அது மாதிரி இந்த ஆயில் நல்லா முடி வளர்கிறதுக்கு, முடி கருப்பாகும், நல்லா யூஸ் ஆகுங்க. டெய்லி நீங்கள் நார்மலாக நம்ம தேங்காய் எண்ணெய் தடவுறோம் பாருங்கள், அது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வாரத்தில் 2 நாள் நீங்கள் நல்ல முடியல நல்லா இந்த வேரில் எல்லாம் அப்ளை பண்ணி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் நார்மலாக எப்போ மாதிரியே ஷாம்பு வாஷ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த ஆயில் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி கேட்பீங்க. மெயினாக அந்த கலர் வரத்துக்கு இதுதான் காரணங்க. இது போடும்போதே இந்த ஆயில் இது மாதிரி கலர் ஆகிடும். இது எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம்னா முடி நல்லா கருப்பாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகும். இது கருவூலம் பட்டைன்னு பேருங்க. இப்போ கையில் தொடும்போதே எப்படி கலர் மாறுது. இது மாதிரி நிறைய மூலிகையெல்லாம் நான் நிழலில் காய வச்சு ஆட் பண்ணுறேங்க. நம்ம வீட்டிலே தயாரிக்கிறதுனால சுத்தமாக இருக்கும். தேங்காயும் அதே மாதிரி நம்ம நல்ல தேங்காயை வாங்கி காய வச்சு ஆட்டி எடுக்கிறோங்க. தேங்காயும் சூப்பராக இருக்கும். அதில் இது கலக்கிறதுனால பாருங்கள், ஆயில் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓகே, தேங்க்யூ.